வணக்கம் நண்பர்களே. நம்ம வயக்காட்டிலேருந்து எடுக்கிற பாசியை வச்சு எப்படி மீன் பிடிக்கிறதுன்னு ஒரு நண்பர் ஒருவர் கேட்டிருந்தார். பாருங்கள், இந்த மாதிரி பாசியை தண்ணி உள்ளே போட்டு வச்சுருங்க. போட்டு வச்சுட்டு நம்ம ஒரு இரட்டை முள் இந்த இருக்குது கையில் இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி ஒரு இரட்டை முள்ளை கட்டி, இதுனா வந்து மீன் கொறுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். பாசி கொறுக்கிறதுக்கு இந்த மாதிரி முள்ளில் அழகாக பாசியை தண்ணி உள்ள வச்சு சுற்றுனீங்கன்னா நல்லா பாசி கொறுத்துரும். இது ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். இதில் நம்ம எப்படி மீன் பிடிக்கிறோங்கிறத முதற்கொண்டு காட்டியிருக்கிறோம். இந்த பாசியை கொறுத்து பாருங்கள், பாசி என்ன அழகாக கொறுக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வில்லேஜ் ஃபிஷிங் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆற்றுகள்லாம் தண்ணீர் குறைஞ்சதுனால எல்லா ஆற்றுலையும் வலை போட்டிருக்காங்க. நம்ம அதனால் எந்த ஆற்றுலையும் மீன் பிடிக்க முடியலை. ஆனால் நம்ம பாசி வச்சு மீன் பிடிச்சி காமிக்கணும் அப்படிங்கிறக்காக வந்த இடம் தான் இந்த தெப்பக்குளம். இந்த தெப்பக்குளம் பார்த்திங்கன்னா நம்ம ஆழ்வார்குறிச்சியிலேருந்து ஐம்பூர் போகிற வழியில் இருக்கிற டேனிங்கில் இருக்கிற தெப்பக்குளம் தான் இது. இதில் பாருங்கள், நம்ம அந்த பாசி சுற்றுறோம் பாருங்கள், அழகாக பாசியை சுற்றி தூண்டில் போட்டுறான்னு. இந்த இடத்துல நல்லா பெரிய பெரிய மீன்கள் இருக்குது. ஆனால் எப்போவும் கிடைக்கிறது இல்லை, எப்போது ஒரு டைம் தான் கிடைக்கும். இன்றைக்கி நம்ம வந்துக்கிற ராசிக்கு எதுவும் மீன் கிடைக்குதா என்னென்னு பார்ப்போம். தூண்டில் போட்டுக்கோம் பாருங்கள், நல்லா கிடச்சிருச்சு. ஃபஸ்ட்டு மீன் பாருங்கள், அந்த விட்டுட்டு போயிடுச்சு. மீன் நல்ல மீனாக மாட்டி விட்டுட்டு போயிடுச்சு. இதில் என்ன பிரச்சனைனா, ஹைட் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம மீனை டக்குன்னு தூக்க முடியாது. தூக்குனா அந்த மாதிரி மீன் வாய் கிழிஞ்சி உள்ளே போயிடும். அடுத்த பாசியை கோர்த்து போடுவோம். ஆனால் அந்த இதில் தூண்டியில் ஒரு மீன் மாட்டிருக்கு. அங்கே பக்கத்தில் போட்ட தூண்டியில் ஒரு மீன் அடிச்சிருச்சு. அதை ஓரமாக வச்சுட்டு இதை உள்ளே போடுவோம். தண்ணி உள்ளே தண்ணி உள்ளே போட்டு வச்சுட்டு அதை எடுப்போம். பார்த்திங்கன்னா தூக்குறது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, அதனால் நின்று தூக்க வேண்டியிருக்கு. பாருங்கள், மீன் இழுக்குது தண்ணி உள்ளே. நம்ம இப்போ வேகமாக தூக்கி போட்டால் மட்டும்தான் கரைக்கு ஏற்ற முடியும் மீனை. பையாக தூக்கணும்னா அத்து உள்ளே போயிடும். அந்த இல்லை இழுக்குது பாருங்கள், அது பாட்டு பெரிய மீன் தான். அதை தூக்கியாச்சு. பாருங்கள், ஒரு நல்ல சரியாக உள்ள சைஸ் மீன், ஒரு 3/4 கிலோ சைஸ் இருக்கிற ஒரு பெரிய சைஸ் ஜிலேபி மீன். எவ்வளோ பெருசு இருக்குதுன்னு மீன் பாருங்கள். கேமரா சரியாக கட்டுக்குன்னா சரியாக உள்ள சைஸ் மீன். இந்த பையில் போட்டு உள்ளே போட்டுருவோம். மீன் இப்போ தான் மாட்ட ஆரம்பிச்சிது. மாட்டின மீன் நல்ல பெரிய மீன். ஃபஸ்ட்டு ஒரு மீன் தப்பிச்சு போயிடுச்சு. அடுத்ததை பாசியை கொடுத்து உள்ளே போடுவோம். நம்ம 2 தூண்டில் போட்டிருந்தோம். 2 தூண்டில் போட்டால் நம்மளால் இழுக்க முடியாது. நல்லா ஒரு தூண்டிலாகவே யூஸ் பண்ணோம். கிடைக்குது. லேசு அண்டை அடிச்சாச்சு. இது ஒரு மீடியமான சைஸ் மீன். நான் பாசி போட்டால் டக்குன்னு மீன் எடுக்குங்க. பாருங்க, இது ஒரு நல்ல சைஸான மீன் தான். அந்த பெரிய மீன் பார்த்தோம்னா கொஞ்சம் சின்ன சைஸாக நமக்கு தெரியுது. தண்ணியில் மீன் சாகாமல் இருக்கிறதுக்காக காலில் வலையை கட்டி தண்ணி உள்ளே போட்டு வச்சுக்கிறோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வண்டிகள் அதிகமாக போயிட்டு இருக்கிறதுனால நாங்கள் ரோட்டில் போகிறவங்கெல்லாம் நம்மளை ஒரு மாதிரி பார்த்துட்டு போகிறாங்க. என்னடா மொபைலை இதை வச்சு பண்ணிகிட்டு இருக்கானேன்ட்டு. கவர்றதுக்குள்ளே போட்டுருவோம். எப்போவுமே இந்த மாதிரி ஒரு வலைப்பை வச்சு அது உள்ள மீனை போட்டு வைங்க. அப்போ தான் மீன் சாகாமல் நம்ம வீட்டுக்கு போகிற வரைக்கும் உயிரோடு இருக்கும். இந்த மாதிரி போட்டு வச்சிட்டிங்கன்னா அது பாட்டு உயிரோடு இருந்துகிட்டே இருக்கும். கையில் எல்லாம் மீன் ஒட்டிடுது. அடுத்து பாசியை கொறுப்போம். அங்கே பாசி கொறுக்கிறது இந்த மெத்தட் தான் கொறுக்கணும். பார்த்திங்கன்னா லேசாக இருக்கும் பாசி கொறுக்கிறதுக்கு. அந்த மாட்டியிருக்கா சொல்லில் போடுவோம். ஆழம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தட்டுற அளவுக்கு வைங்க ஆழம். எப்போவுமே தண்ணியில் எதாவது தூண்டியில் போட்டிருக்கோம். கடிக்கிறது ஏதோ ஒரு மீன். பெரிய மீன் தான் அன்றைக்கி எதுவும் நல்லா கடிக்கிற மாதிரி இருக்குது. எடுத்துகிட்டு போகுது. அடிச்சு அடிச்சாச்சு. இது ஒரு நல்ல பெரிய சைஸ் மீனுங்க. பாருங்கள் எப்படி டஃப் கொடுத்து ஃபைட் பண்ணியிருக்காங்க. நம்ம கூட பையை எடுத்து மேலே வச்சுருவோம். ஏன்னா எந்திரிச்சின்னு தான் தூக்கணும். இந்த மீனை உட்காந்துருந்து தூக்கலாம். தூக்குனா அத்துருச்சுன்னா போயிடும். இதனால் கூட டக்குன்னு தூக்கி வெளியில் போட்டலாம். நின்று தூக்கும்போது இந்த மீன் இழுத்துட்டு கிடக்குது பாருங்க தண்ணியில். அது போகல இழுக்குது. அந்த இழுக்குது பாருங்க. பாருங்கள் எப்படி ஃபைட் பண்ணுதுன்னு மீன். மக்களே, நம்ம சேனலில் பார்க்குறவங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இங்கே கொடுக்குற ஆதரவில் தான் நம்ம அடுத்தடுத்து மீன்கள் வீடியோவில் நிறையா போடலாம். இந்த பாருங்கள், ஒரு பெரிய சைஸ் மீன். இதுவும் அதேமாதிரி பிடிச்ச மாதிரி நல்ல ஒரு பெரிய சைஸான மீன் தான். இதில் பெரிய பெரிய முள் கையில் அதை குத்தி விடாது. அதான் பயமாக இருக்குது. சொல்லுது பாருங்கள் மீன் இப்படி டக்குன்னு பிடிச்சாச்சு மீன். நல்ல முள் பொறுத்துருக்கு. அதனால தான் மீன் மிஸ் ஆகாமல் வந்திருக்கு. மேலே நல்லா 2 முள்ளுமே ஏறிடுச்சு வாயில். பாருங்க, இது எவ்வளோ பெரிய. இது ஒரு நல்ல பெரிய சைஸ் மீன். இது ஒரு 3/4 கிலோ சைஸ் தாண்டி இருக்கும். அதாக இருக்குது பாருங்கள். இதில் கிடக்கிற மீன்கள்லாம் நல்ல பெரிய பெரிய மீன்கள் தான். ஆனால் எப்பவும் கிடைக்கிறது இல்லை. நான் இதில் 2-3 டைம் தூண்டில் போட்டு பார்த்துருக்கேன், எதுவும் மாட்டலை. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ எடுக்கிற டைம் தான் கரெக்டாக மாட்டிருக்கு. இதுலேயும் நம்ம 2 வாட்டி போட்டு பார்த்தோம். அன்றைக்கி சிக்கலை. இன்றைக்கி தான் மாட்டிருக்கு மீன். அடுத்த பாசியை கொடுத்துருவோம். பாசி இப்படி நல்லா சுற்றி போட்டணும். அது பாசி நெருக்க கொடுத்துருக்கு பாருங்கள். அப்படி தேவையான அளவு போட்டு உள்ளே எடுத்து விட்டாலே போதும். இந்த இடத்துல மீன்கள் எப்படியும் கூட்டமாக நிற்கும். கட்டாயம் கிடைக்க ஆரம்பிச்சிடும்.
வாரம் வாரம் மிஸ் பண்ணாமல் எல்லா வாரமும் தொண்டில் மீன் பிடிக்க போயிருக்கோம். அந்த கடிச்சிட்டு அந்த அடுத்து பாருங்க. இதுவும் ஒரு பெரிய சைஸ் மீன், நல்லா இழுக்குது பாருங்க. பெரிய சைஸ் மீனால் நம்ம எந்திரிச்சிடணும், இல்லை உட்காந்து தூக்க முடியாது. அவர் எப்படி இழுக்குதுங்க, தூண்டிலே இழுக்குது இல்லை இழுத்துட்டு போயிருங்க தூண்டியில். இது ஒரு நல்ல சைஸாக உள்ள மீன், நல்லா டஃப் கொடுக்கு பாருங்க மீன். இது ஓங்கிலுக்கும் பயமாக இருக்குது. பெரிய சைஸ் மீன்களை அத்து போயிருச்சுனாலும் எல்லாம் கஷ்டப்பட்டதெல்லாம் வேஸ்ட் ஆயிரும். மீன் தூக்கணும், கிட்ட கொண்டு வந்து அந்த தூக்கி மேலே போட்ட வேண்டியதான். அந்த தூக்கியாச்சு. இது நல்ல பெரிய சைஸ், அதில் தான் பெரிய சைஸ் மீன் இது. நம்ம பிடிச்சல இது நல்ல பெரிய சைஸான மீன். அங்கே பாருங்கள், கையோட பெருசாக இருக்குது இந்த மீன். தண்டின மீன் இந்த மாதிரி கிடச்சாலே போதும். மீன் நமக்கு நல்ல வேட்டை. இப்போ இப்படி பார்த்தாலும் நம்ம ஒரு 2 கிலோ மீன் தாண்டி பிடிச்சிருப்போம். எல்லாமே நல்ல பெரிய பெரிய சைஸ் மீன் தான். அதையும் தண்ணியில் போட்டுருவோம். 2 கிலோ கூட இருக்கும் மீன், பிடிச்ச மீன். இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்து தூண்டில் போடணும். தேவையான அளவு பிடிச்சிட்டு கிளம்பிடணும். ரோட்டில் போகிறவங்களாம் நம்மளை முறையே பார்த்துட்டு வராங்க, இதில் உட்காந்து மீன் பிடிக்கிறான்னு அப்படின்னு. மக்களே, நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோன்னு நினைக்காதீங்க. நம்ம வீடியோ பார்க்குறவங்க வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற லைக் தான் நம்ம வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்டேஷன் ஆகும். அடுத்ததாக பாசி ஒரு தண்ணியில் போட்டாச்சு. அதிகாலை வெயில் இப்போ தான் லேசாக மூஞ்சில் அடிக்க ஆரம்பிச்சிருக்குது. அந்த கடிக்குது, அந்த அடிச்சாச்சு. இதுவும் பெரிய மீன் பாருங்க, கடித்த உடனே இழுத்துது. நட்டுக்கு பிடிச்சா அத்துட்டு போயிடும். அதனால தான் சாச்சால பிடிக்கிறோம் மீன் தூண்டியில். இது ஒரு மீடியமான சைஸ் மீன். இப்படி துள்ளுது பாருங்க மீன். பையை வெளியில் எடுப்போம். இந்த இடத்துல வேறு பையை கட்டி வைக்கிறதுக்கு இடம் இல்லை, அதனால தான் காலில் கட்டி வச்சுருக்காங்க. பிடிச்சது எல்லாமே இன்றைக்கி ஜிலேபி மீன் தான். எல்லாமே நல்ல சைஸாக உள்ள மீன் பாருங்கள். எவ்வளோ பெருசு இருக்குங்க, 1/2 கிலோ சைஸ் இருக்கிற மீன் தான், பெரிய சைஸ் மீன். காலில் கல்லிக்கு இவ்வளோ போட்டுருவோம். தூண்டில் எடுத்து மிதப்பை நல்லா மேலே ஏற்றிட்டுருவோம். அடி ஆழம் வரைக்கும் போட்டால் தான் மீன் நமக்கு மாட்டும். பாசி வருது, பாசி நிறையா இருக்குது. ஆனால் மீன் இப்போ நேரம் ஆக தான் மாட்டுது. நம்ம வீடியோவில் பார்க்க டக்கு டக்குன்னு மாட்டின மாதிரி தெரியும். ஆனால் நம்ம வந்து இங்கே வந்து ஒரு 3 மணி நேரம் தாண்டி இருக்கோம். பாருங்கள், நம்ம வருமான சைட்லாம் வெயிலே இல்லை, இப்போ நல்லா வெயில் ஏறிடுச்சு. மணி இப்போ அப்படி பார்த்தா ஒரு 10 மணி இருக்கும் காலையில். இவ்வளோ நேரம் இருந்து பார்த்தோம், அப்புறம் மீன் எதுவும் கிடைக்கல. அதனால் நம்ம கிளம்பியாச்சு, தூண்டியில் சுற்றியாச்சு. போதும், இன்றைக்கி பிடிச்ச மீன்கள் நமக்கு வீட்டுக்கு போதும். பாசியை கொண்டு எடுத்த இடத்துல போட்டுருவோம் வயக்காட்டில். அதனால தான் பாசியில் தண்ணி மரத்தில் ஊற்றிட்டு பாசி எடுத்து வரமாக வச்சாச்சு. நம்ம வீடியோ பார்க்குற நண்பர்கள் நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி மக்களே.